அன்புடைய பக்தர்களே, இன்று கல்பத்துரு நாள். இந்த கல்பத்துரு இனிய கல்பத்துரு நாளில் உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய இனிய ஆசீர்வாதங்கள் மற்றும் நல்வாழ்த்துகள். நாம் எல்லோரும் ஸ்ரீராமகிருஷ்ணருடைய அருளுக்காக பிரார்த்தனை செய்வோம். அவர் நமக்கு எல்லா நலனையும் கொடுக்கட்டும் என்று பிரார்த்தனை செய்வோம். இந்த நல்ல நாளில் நாம் நினைக்க வேண்டியது ஒன்று. இந்த நாள் 1 ஜனவரி நாளை நாம் எதுக்காக கல்பத்துரு நாளை கூப்பிடுறோம்? இதுக்கு ஒரு சிறப்பான ஒரு சம்பவம் உண்டு. அது ஸ்ரீராமகிருஷ்ணன் வாழ்க்கையில் ஏற்பட்டது. அது 1886 ஜனவரி 1ஆம் தேதி ஸ்ரீராமகிருஷ்ணர் காஷிபுரம் என்ற இடம் கல்கத்தாவில் அருகில் அங்கே இருக்கிறார். அப்போ அவருக்கு கழுத்தில் கேன்சர் நோய் உண்டாயிருக்கிறது. அதற்காக அவர் ட்ரீட்மெண்ட் வாங்கி கொண்டிருக்கிறார். அந்த பொழுதில் ஒரு நாள் அவர் அந்த பூங்காவில் உழவுறதுக்காக இறங்கி வந்தார். அந்த உழவி கொண்டே போகும்போது அவர் ஒரு மாமரத்தின் கீழே சில பக்தர்கள் உட்கார்ந்து அவரை பற்றியே, அதாவது ஸ்ரீராமகிருஷ்ணரை விஷயமாக சிந்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அது உள்ள அவர் கேட்டார். ஸ்ரீராமகிருஷ்ணர் அவருடைய அனுதாபம், அவருடைய பரிவு, அவருடைய கருணை, இதை பற்றி அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். அதை கேட்டு ஸ்ரீராமகிருஷ்ணர் அவர்கள் அருகில் சென்றார். அங்கே ஒரு 30-31 பேர் இருந்திருக்கலாம். அவர்களிடையே அவர் கேட்டார். அவர்கள் நடுவில் இருந்த ஒரு பக்தர், அவர் பேர் கிரீஷ் சந்திர கோஷ். அவர் கிரீஷ் சந்திர கோஷை உத்தேசித்து கேட்டார், கிரீஷ், நீ என்னை பற்றி ஸ்ரீராமகிருஷ்ணர் அவதார புருஷர், அவர் பாவிகளையும் கீழ் வீழ்ந்தவர்களையும் எல்லாரையும் உத்தாரம் செய்வதற்காக, மேலெழுப்புவதற்காக வந்திருக்கிறார் அப்படின்னு எல்லாம் நீ பரவி கொண்டிருக்கிறாய், இது சரியா அப்படின்னு கேட்டார். அப்போது அந்த கிரீஷ் சந்திர கோஷ் மிக மிக பக்தியோடையும் விசுவாசத்தினுடையும் பணிவோடையும் அவர் முன்னால் முழங்கால் ஊறி கை ரெண்டும் சேர்த்து அவரை வணங்கி அவர் பதில் சொன்னார், ஐயா, உங்களை நான் எப்படி தான் நான் போக முடியும்? பெரிய பெரிய ரிஷிகளான வால்மீகிகளும் வியாசரும் உங்களை வர்ணிக்க முடியல, நான் என்ன தான் வர்ணிப்பேன் அப்படின்னு சொன்ன உடனே ஸ்ரீராமகிருஷ்ணருக்கு ஒரு உயர்ந்த ஆன்மீக நிலை, உயர்ந்த ஒரு சமாதி நிலை உண்டாடுத்து. அந்த ஒரு உயர்ந்த சமாதி நிலையில், உயர்ந்த ஒரு ஆன்மீக நிலையிலிருந்து அவர் எல்லோருக்கும் ஆசீர்வாதம் அளித்தார். அவர் சொன்னார், உங்களுக்கு எல்லோருக்கும் பரமாத்மாவுடைய காட்சி கிடைக்கட்டும், இறைவன் காட்சி கிடைக்கட்டும் அப்படின்னு ஒரு வங்க மொழியில் சொன்னார். தோதர் சைத்தன்யோ, உங்கள் எல்லோருக்கும் எல்லோரு ஆத்மாவும் விழித்தெழட்டும், அதாவது உங்கள் எல்லோருக்கும் இறைவனுடைய தர்சனம் காட்சி கிடைக்கட்டும் அப்படின்னு. இந்த மொழி கேட்ட உடனே அவர்கள் எல்லோருக்கும் ஒரு வித்யுத் பிரவாகத்தின் போல் அவர்கள் மேல் ஒரு தாக்கம் உண்டாகி எல்லோருக்குள்ளேயும் ஒவ்வொருவரும் இறைவனுடைய அனுபவத்தை உணர்ந்தார். அந்த பரமானந்தத்தை உணர்ந்து எல்லாரும், சிலரெல்லாம் நடனங்கள் செய்ய ஆரம்பித்தார், சிலர் பாட ஆரம்பித்தார்கள், சிலர்கள் போய் ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய பூஜை செய்ய ஆரம்பித்தார்கள். அப்போ ஸ்ரீராமகிருஷ்ணர் ஒவ்வொருத்தரையும் அவர் இதயத்தை தொட்டு மறுபடியும் உங்களுடைய ஆத்மா விழித்தெழட்டும் இப்படின்னு ஆசீர்வாதம் செஞ்சார். அப்போது அந்த 30 பேருக்குள்ளே சில பேர் சாதனை பஜனை செய்யாதவர்களும் இருந்தார். அந்த ஆசிரமத்தினுடைய சமையல்காரர், அவர் கூட அது உள்ளே இருந்தார். அவர் அதிகமான சாதனையும் பஜனையும் பிரார்த்தனையும் ஜபமும் செஞ்சவர் கிடையாது. அவருக்கும் பரமாத்மாவுடைய காட்சி கிடைச்சிது. அவர்கள் நடுவே இன்னொருத்தர் இருந்தார். அவர் ரொம்ப ஏழையானவர், பக்தர். அவர் வேண்டினார்,
ஐயா எனக்கு பணம் வேண்டும், நீங்கள் அருள் செய்யணும். ஸ்ரீராமகிருஷ்ணர் அவருக்கு உனக்கு பணம் உண்டாகும் அப்படின்னு. அதுக்கப்புறம் பிற்காலத்தில் அவருக்கு நிறைய பணம் வந்து சேர்ந்தது. அவருக்கு வீடும் செல்வங்களும், ஒரு பெரிய பத்திரிகையுடைய ஆசிரியர் ஆகிட்டார். அதுக்கு பிறகு அவரதே ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ் ஆகிடுச்சு. இப்படி பெரிய பணக்காரராய் கடைசியில் அவர் பக்தராகவும் இருந்தார். அப்படி அவருக்கு பணத்தை அருள் செஞ்சார். ஆகவே அந்த நாள் யார் எந்தெந்த வரங்கள் கேட்டார்களோ அவர்களுக்கு அந்த வரமெல்லாம் அளித்ததால் அவரே எல்லாரும் கல்ப விருட்சமாயிட்டார் அப்படின்னு சொன்னார்கள். அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரலாம் ஒவ்வொரு ஜனவரி 1ஆம் தேதியும் பக்தர்கள் கல்பத்தரு நாள் அப்படின்னு சொல்லி அதை கொண்டாடுறார்கள். இப்போ நீங்கள்லாம் வந்திருக்கங்கோ 2017 ஜனவரி 1 இந்த கல்பத்தரு நாளில் நீங்கள் எல்லாரும் ஸ்ரீராமகிருஷ்ண பிரார்த்தனை செய்யுங்கள். நாமளும் செய்வோம். அவர் நமக்கு எல்லா நலன்களையும் இந்த உலகிய வாழ்க்கையிலையும் மற்றும் ஆன்மீக வாழ்க்கையிலையும் அருளட்டும் அப்படின்னு நாம் பிரார்த்தனை செய்வோம். அவர்களுடைய அருள் நம்ம எல்லார் மேலேயும் பொழியட்டும்னு மறுபடியும் பிரார்த்திக்கிறேன். ஜெயராமகிருஷ்ணா. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.